ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம எனக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் விளாக் கூட சரவணா ஸ்டோருக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, என் தங்கச்சி ரொம்ப நாளாக ஒரு 6 மாதமாகவே டைலர் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, அதனால் சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம், மேலே போய் பார்க்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலே வந்தேன். சரி, அப்படியே உங்களோட கொஞ்சம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததும் நான் கேஸ் ஸ்டவ் தான் பார்த்துட்டு இருந்தேன். 4 பர்னர், 3 பர்னர், 2 பர்னர் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ரேட்டும் அதில் என்ன ரேட்டு, எவ்வளோ வாரண்டி, எத்தனை நாள் வாரண்டி எல்லாமே அதுலேயே ஒரு சீட்டு மாதிரி போட்டு அதில் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உள்ளே போனால் என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்துடலாம். இந்த இது கூட பாருங்களேன், 5 இயர்ஸ் வாரண்டி போட்டிருக்கு, ரேட்டும் அதுலேயே போட்டிருக்காங்க. நாங்கள் டைலர் மிஷின் தான் பார்க்க வந்தோம். ஸோ என் தங்கச்சி அங்கே பார்த்துட்ருக்கா. மொத்தமே ஒரே ஒரு கம்பெனி தான், அதில் ஒரு 4 பீஸ் தான் வச்சுருந்தாங்களே, நிறையாலாம் இல்லை, வேறு பிராண்டும் கிடையாது, ஒரே ஒரு உஷா கம்பெனி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஸோ தம்பியும் தங்கச்சியும் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் அப்படியே அங்கே உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கிளாஸ் ஸ்டவ்லாம் காம்போ ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்படி ஒன் பை பாருங்கள். இது என்னென்னா அச்சு முறுக்கு போடுவோம் இல்லையா, அந்த அச்சு தான். இதோடைய ரேட்டு சரவணா ஸ்டோர் ரேட் என்னன்னு தெரில. ஆனால் இந்த இதோட ரேட் எம்ஆர்பி 304 ரூபா போட்டிருந்தாங்க. இதே அச்சு முறுக்கு கீழே நான் கீழே இல்லை, இதே ஃப்ளோரில் தான் பார்த்தேன். அது 34 ரூபா சம்திங் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட உங்களோட அது வீடியோவில் காமிக்கிறேன். இந்த ஓவனோட ப்ரைஸ் 13,048 ரூபா. நல்லா சூப்பராகவே இருக்குது. எல்லா பொருள்லேயும் அதுலேயே அவங்க என்ன ப்ரைஸோ அதை போட்டிருக்காங்க. நம்ம எது வேணுமோ நம்மளே கூட பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஆப்பம் போடுவோம் இல்லையா, அந்த பேன் தான். இது நான்ஸ்டிக் பேன் தான். 620 ரூபா சரவணா ஸ்டோர் ரேட்டு போட்டு இருந்தாங்க. அதே போல் நம்ம ஒரு பொருள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து சேல்ஸ்மேன் வந்துடுறாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை டீட்டெயிலாக அழகாக எக்ஸ்பிளைனும் சூப்பராக பண்ணுறாங்க. இதெல்லாம் ரைஸ் குக்கர் 2604 ரூபா. ரைஸ் குக்கர்லேயே பாருங்களா, கலர்லேயும் இருக்குது, ப்ளூ கலர்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்சிலையும் என்னென்ன ரேட் ஏதுன்னு போட்டிருந்தாங்க. நான் நிறையா கொஞ்சம் மிக்சி தான் பார்த்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே நிறையா விளாகில் சொல்லியிருப்பேன், என்னுடைய மிக்சி சரியில்லை, எப்போனாலும் வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன ரேட்டு, என்ன ஏது, எத்தனை ஜார் இருக்குது, ஸோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறையா நான் மிக்சியை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது அயன் பாக்ஸு. இதோட ரேட்டு 2000 சில்லரை போட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஃபிலிப்ஸில் கெட்டில் 2 இயர்ஸ் வாரண்டியோடவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் பாருங்களா, ரொம்பவே குட்டி கிரைண்டரு, ரொம்ப அழகாக இருந்தது. என்னுடைய கை சைஸுக்கு தான் அந்த கிரைண்டரே இருக்குது. சூப்பராக இருந்தது. சரி, நானும் ரேட் என்னவா இருக்கும் பார்த்துடலாம் அப்படின்னு திருப்பி பார்த்தேன். ரேட்டு இதில் கிடைக்கல. நான் வேறு ஒரு இதில் நான் ரேட்டு பார்த்தேன். ரொம்ப சின்னது. ஆக்சுவலாக இதில் ஒரு 100-200 அப்படி தான் போட்டு அரைக்க முடியும் போல். இதில் நம்ம தேங்காய் திருவுறதுக்கும் அந்த இது கொடுத்துருக்காங்க. மாவு அரைச்சிக்கலாம், தேங்காய் திருவுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப குட்டி. இது யார் வாங்குவான்னு எனக்கும் தெரியல. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதில் ரேட்டு கொடுக்கல, அந்த இது மட்டும் இருந்துச்சு. ஆனால் அதில் ரேட்டு என்னன்னு கொடுக்கல. ஓப்பனில் தான் இருந்தது. இந்தமாதிரி அட்டைப்பெட்டி பாக்ஸ்லேருந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. வேறு ஒரு பாக்ஸ் இருந்தது, அதில் என்ன ரேட்டு அப்படின்றத காமிச்சிங்க. குக்கர்லேயே நிறைய குக்கர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் டெய்லர் மிஷின் தான். இதில் எல்லாமே உஷா கம்பெனி மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கம்பெனியுமே கிடையாது. அதே போல் ஒரு 4 ஐட்டம் தான் வச்சுருந்தாங்களே, ரொம்பவும் நிறையா இல்லை. என் தம்பி அவங்களே குழம்புற அளவுக்கு நல்ல கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கினானே. இது சாஸ் பேனு. இதோட ரேட்டு 800 சில்லறையோ சம்திங். இந்த பேனும் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன மிக்சி கிரைண்டர் சொன்னேன் இல்லையா, இந்த கிரைண்டர் தான். இதோட ரேட்டு 7070 ரூபா. ஸோ இதே ரேட்டு தான் அதுவும் இருக்கும் அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டேன். இல்லைனா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேணால் அது கம்மியாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் மாடலாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். டைலரிங் மிஷின் இங்கே இருக்குமா அப்படின்னு டவுட்டில் தான் நாங்கள் வந்ததில் ஒரு 4 மாடலில் ஒரு மாடல் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் அவள் ரொம்ப நாளாகவே காசு சேர்த்து வச்சிட்ருக்கா.
ஆனால் வந்து காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு, ஏன்னா சடனாக நாங்கள் வந்தோமா அதனால் கம்மியாக இருக்குது அப்படின்னுட்டா. அதுக்கப்புறம் என் தம்பி வந்து சரி அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என் தம்பி இல்லை நீ வாங்கு, நான் காசு கொடுக்குறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசு போட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு டைலரிங் மிஷின் வந்து வாங்கிட்டா. அவங்க அங்கே என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்கக்குள்ள நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நான் வந்து சிங்கிளில் தான் பார்த்துருக்கேன், இப்போ வந்து டபுள்லே வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த மிக்ஸி வந்து 3000 சில்லற, போஸ் கம்பெனி அந்தமாதிரி ப்ரிஸ்டீஜ் கம்பெனி, ப்ரீத்தி அந்தமாதிரி நிறைய கம்பெனியில் இருக்குது. ஜூஸ் ஜாரோடே வந்திருக்கு. இது வந்து ஏர் ஃப்ரையர், இது வந்து கிட்டத்தட்ட 10,000க்கு ஒரு 5 rupees தான் கம்மி, அவ்வளோ ரேட்டு விற்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்தேன், நல்லா சூப்பராக அழகாகவே இருக்குது. அதே போல் இந்த மிஷினில் வந்து அதிலே எம்ப்ராய்டிங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் அந்தளவுக்கு வந்து நிறையா டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் என் தம்பியும் தங்கச்சின்னா கேட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு அதை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் அதுக்குள்ளே போகலை. என் தம்பி வந்து துணிக்கு அந்த ஓரம் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவான், மற்றபடி ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியாது. ஆனால் அவனுக்கு அதை பற்றி நிறையாவே தெரியுது. அவங்க சேல்ஸ்மேன்கிட்டையும் நிறையா இது என்ன, அது என்ன, இது எப்படி, இது அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டதில் அவங்களே குழம்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு கேள்வி கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நல்லாவே நிதானமாக நின்று அழகாக ஆன்சர் பண்ணாங்க. இது அப்படி இந்த மாதிரி எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஏதோ பார்த்துட்ருக்கேன், நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம துணி காய போடுவோம் இல்லையா, பால்கனியில் கொடி கட்ட முடியாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு வந்து 2995 ரூபா, அதாவது 3000 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அதே போல் டேபிள் ஃபேனு, அப்புறம் ஸ்டாண்ட் ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து சீலிங் ஃபேன், அந்த மாதிரி எல்லாமே நிறையாவே இருந்தது. இந்த கேஸ் ஸ்டவ் வந்து 3000 சில்லற, 2 இது அந்த ஸ்டீலில் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் பழைய மாடல். ஸோ இதெல்லாம் இப்போ ஆனால் அவ்வளோ யாரும் நிறைய பேர் இப்போ இந்த கிளாஸ் ஸ்டவ் தான் மாறிட்டாங்களே. அப்புறம் இது வந்து 4000 சில்லற, இதுவும் ரொம்ப சூப்பராக அழகான. இது வந்து 3 பர்னர் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹீட்ரு, எத்தனை லிட்டர், அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அந்த வாரண்ட்டி, எத்தனை ஸ்டாரு, அந்த மாதிரி எல்லாமே அது இதில் வந்து அதுக்கு ஒவ்வொரு மிஷினுக்கு கீழே வந்து எழுதி வச்சுருக்காங்க. இதில் வந்து கிரே கலர், ஒயிட் கலர், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனு ரொம்பவே அழகாக இருந்தது, ஆனால் நல்ல வெயிட்டு. இதோடைய ரேட்டு வந்து 339 ரூபா. நல்ல வெயிட்டு, சூப்பராக அந்த தாளிக்கிறதுக்கெலாம் வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக் தான் இது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட்விச் மேக்கர் பார்த்தேன். அது வந்து 3000 சில்லற, அது ஒரு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது. எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து எங்கள் அம்மா இங்கே தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்களே, குரோம்பேட் சரவணா ஸ்டோர் தான். ஸோ வந்து தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இங்கே தான் என்னுடைய ஸ்டவ் வாங்கினது, இங்கே தான் என் ஸ்டவ் வாங்கினதுன்ட்டு. ஸோ ஸ்டவ் வந்து நிறையா டைப்பில் நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க, சூப்பராக எல்லாமே இருந்தது. அதே போல் காம்போ ஆஃபர்லேயும் போட்டுருந்தாங்க. இது வந்து 4 பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ். அதே போல் இது வந்து ஸ்டீலில் 4 பர்னருக்குள்ளது. அதே போல் விலை கம்மியாக இருக்க கேஸ் ஸ்டவ்வும் நான் பார்த்தேன். 1200, 1000 ரூபாய், 1500 ரூபாயில் கூட இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த குக்கர் என்ன நினச்சேன்னா தனியாக விற்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். நல்லா நமக்கு கொஞ்சம் உள்ளங்கல் சைஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் என் தம்பி பார்த்துட்டு சொன்னான், இது ஆஃபரில் காம்போ ஆஃபரில் போட்டிருக்காங்கக்கா அப்படின்ட்டு. இதோட ரேட்டு வந்து 3186 ரூபாய், 1 இயர் வாரண்ட்டி. இதில் வந்து 2 லிட்டர் குக்கரும் 3 லிட்டர் குக்கர் 2 குக்கருமே கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ ஒர்த்து பார்த்தீங்களா, அந்த ஸ்டவ்வும் வருது, நமக்கு 2 குக்கரும் வருது. தனியாக குக்கர் வாங்கினோன்னா 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கெட்டில் இருந்துச்சு. நான் நிறையா சொன்னேன் இல்லையா, நான் நிறையா மிக்ஸி தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் நான் மிக்ஸி வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அதுதான் என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து பாத்திரத்துக்கு வந்துட்டோம். இது வந்து நம்ம பூ போட்டு வைப்போம் இல்லையா உருளி. ஸோ அதோட சின்ன சைஸு பெரிய சைஸு அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரவணா ஸ்டோரில் வந்து 99 ரூபாய்க்கு எந்த பொருள் எடுத்தாலும் 99 ரூபா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பொருள் போட்டிருக்காங்க. ரொம்பவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நான் அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிண்ணம்லாம் வந்து 35 ரூபாய், இந்த கப்பு வந்து 34 ரூபாய். அதே போல் இன்னொரு கிண்ணமும் வந்து பார்த்தேன், அது வந்து 31 ரூபாய். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே 31 ரூபாய் வெயிட் இல்லாமல் இருக்குமோ அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு கனமாக நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு. இந்த கிண்ணம் அந்த கிண்ணத்தோட கொஞ்சம் பெரிய சைஸ். இதோடைய ரேட்டு வந்து 84 ரூபாய். பாத்திரங்கள் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரி நிறையாவே இருந்தது. செட்டாக வேணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து 108 ரூபாய். நம்ம கல்யாண சீரெலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பாத்திரம் வாங்குவோம், ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு கொடுக்குற மாதிரி வாங்குவோம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் வந்து இங்கே சூப்பராக வாங்கலாம். அப்புறம் சொம்பு வந்து நிறையா ரேட்டில் இந்த 117 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய். வெயிட்டாக இருந்துச்சுன்னா 300 ரூபா சம்திங்கில் இருக்குது. ஸோ அதுவும் நல்லா சூப்பராகவே இருந்தது எல்லாமே.
அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலெல்லாம் சாம்பார் ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இது வந்து குட்டி, நம்ம உள்ளங்கை சைஸ் அளவுக்கு தான் இருக்குது. அதோடைய ரேட்டு வந்து 89 ரூபா. சூப்பராக இருக்குது. அதை எடுத்து பார்த்தேன், ஒன்று எசந்து குட்டி கையில் வாங்கிக்கிட்டான். அவனுக்கு நினச்சிக்கிட்டான் இது சொப்பு ஜாமான் அப்படின்னு நினச்சிட்டான் போல். ஸோ அவன் அதை எடுத்து வச்சு கையில் வச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த கப்பு வந்து 99 ரூபா. மூடி போட்டு இருக்குது. பசங்களுக்கெல்லாம் வந்து சரி கொஞ்சம் ஆறட்டும், இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மூடி போட்டு வச்சிட்டோன்னா அப்படியே இருக்கும். ஸோ சூப்பராகவே இருக்குது. 99 ரூபா தான். நல்ல ரேட்டுக்கு சூப்பரான குவாலிட்டியான ஒரு கப்பு தான் இது நான் சொல்லுவேன். அதே போல் இது வெளியே தான் பிளாஸ்டிக்கு, உள்ளே வந்து ஸ்டீலில் தான் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டீல் வந்து 59 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களாம் வந்து உறிஞ்சி குடிப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து என்ன ரேட்டுன்னா 123 ரூபா. இதுலேயும் ரேட்டு வந்து கம்மியாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. இந்த டம்ளரோட ரேட்டு வந்து 143 ரூபா. நல்ல வெயிட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் கப்பில் வந்து நிறையாவே இருக்குது. 99 ரூபா. அதோட விலை அதிகமானதுலேயும் இருக்குது. 116, 117. ஸோ அந்த மாதிரி இருக்குது. மூடி இல்லாமையும் இருக்குது. ஸோ கப்பில் நிறையாவே இருக்குது. இந்த கிண்ணம் வந்து 99 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 5.5 பெட்டி 800 சில்லற. நல்ல வெயிட்டு, குட்டி தான் ஆனால் நல்ல வெயிட்டாக இருந்தது. நம்ம ஃபைனலாக வந்து 99 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டோம். இங்கே இருக்க பொருள் எல்லாமே 99 ரூபா தான். இது பாருங்கள், 2 கப்பு இருக்குது. நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. 2 கப்பு வந்து 99 ரூபாய்க்கு தராங்க. அதே போல் வந்து 2 கரண்டி. எந்த கரண்டி, நம்ம வந்து கண்ணு கரண்டி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டத்து தான். அவங்க வந்து அதில் போட்டு வச்சுருக்காங்க செட்டாக. நம்ம எது வேணுமோ எடுத்துக்கலாம். 99 ரூபாய்க்கு தராங்க. ரொம்பவே ஒருத்தனே சொல்லுவேன். நான் வந்து டி நகர் சரவணா ஸ்டோரில் தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம குரோம்பேட் சரவணா ஸ்டோர்லேயும் 99 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்காங்க. நிறையா பொருள் போட்டிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் தட்டு தான். ஒரு தட்டும் ஒரு டம்ளரும் வச்சுருக்காங்க. 99 ரூபா. அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸ் 99 ரூபா. அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸும் 99 ரூபா தான். இது வந்து பீங்கான் தட்டு, ஒரு பிளேட்டு, 2 ஸ்பூன் வச்சுருக்காங்க. அதுவும் 99 ரூபா தான். அதுக்கப்புறம் வந்து இந்த சிசரு, அதுக்கப்புறம் ஒரு கத்தி, அதுவும் வந்து 99 ரூபா தான். எல்லாமே அதை ரேட்டு போட்டிருக்காங்க. நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து அந்த ரேட்டுக்கு பார்த்து நம்ம காசு கொடுத்துட்டு வர வேண்டியதான். இது வந்து ஒரு தட்டு, ஒரு பிளேட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் 2 லஞ்ச் பாக்ஸும் சேர்த்து 99 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி தான். இதுவும் 99 ரூபாய்க்கு தான். இது வந்து வாட்டர் பாட்டில். இது வந்து 100 சில்லற. அந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து 182 ரூபா. அதுக்கப்புறம் இதுவும் பாருங்கள் 99 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க. இந்த கிண்ணமும் நல்ல வெயிட்டாக தான் இருந்தது. வெயிட் இல்லாமல் கிடையவே கிடையாது. அழகாக இருக்குது. இதுவும் வந்து 99 ரூபாய்க்கு தான். நிறைய 99 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இது வந்து 2 லஞ்ச் பாக்ஸுங்க. 1 கிடையாது, 2 இருக்குது. எவ்வளோ ஆஃபர், சூப்பர் ஆஃபர் பார்த்தீங்களா. அதுவும் 99 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம அந்த அரிசிலாம் கொட்டி வைக்கிறதுக்கு ட்ரம்மு வேணும், இல்லை முறுக்குலாம் சுற்றி வைக்க வேணும்னா அந்த மாதிரி ட்ரம்மும் இங்கே இருக்குது. எங்கேருந்தோ யாழ்னி குட்டி இந்த புசு பேக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ரேட்டு காமிங்க போயிடலாமா அப்படின்னா காமிச்சிட்டு நான் அந்த எந்த இடத்துல எடுத்து அங்கே கொண்டு போய் வை அப்படின்னா இல்லை இது நான் வாங்க போகிறேன் அப்படின்னு எடுத்து மாட்டிக்கிட்டா. அப்படியே என் தங்கச்சி எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டா. அதுக்கப்புறம் இந்த தட்டு இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இது வந்து 200 சில்லற எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 3 வகை சட்னி வச்சு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிற பாத்திரம், பெரிய பெரிய பாத்திரம், அது எல்லாமே இங்கே எல்லாம் விற்கிறாங்க. நம்ம எது வேணுமோ எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரமும் அதே தான். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க அந்த சைஸ் தான், 800 சில்லற. இதோட சின்ன இட்லி பாத்திரமும் இருக்குது, பெருசும் இருக்குது, குட்டியும் இருக்குது. நான் சொன்னலையே அச்சு முறுக்கு, அச்சு முறுக்கு போடுற அச்சு. இது பாருங்க 37 ரூபா தான். நம்ம அங்கே பார்த்தது எம்ஆர்பியில் 300 சில்லற போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் வெறும் 37 ரூபா தான் போட்டு இருந்தாங்களே. அதுக்கப்புறம் நம்ம குடம் வைக்கிறதுக்கு கீழே ஒரு இது வச்சு வைப்போம் இல்லையா, அதுக்கு பேர் எனக்கு தெரியல. ஸோ அது வந்து 78 ரூபா. அது வந்து நிறையாவே இருந்தது. அப்புறம் கத்தி, அருவாமனை, குழம்பு வைக்கிற பாத்திரம், அந்த மாதிரி எக்கச்சக்க பாத்திரம் இருந்தது. நான் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்தேனே. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வரும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் நிறையாவே இருந்தது. எல்லாமே சூப்பராக அழகாக இருந்தது. இதோடைய ரேட்டு வந்து 100 சில்லற. ஸோ பின்னாடி வந்து மரப்பலகை மாதிரி இருந்தது. நல்லா ஃப்ரேம் வந்து எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் நம்ம தோரணெல்லாம் போடுவோம் இல்லையா, பிளாஸ்டிக்கில் பூ, அதுவும் வந்து சரவணா ஸ்டோரில் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த எல்லோ கலர் பூ வந்து சாமந்தி மாதிரியே, ஒரிஜினல் சாமந்தி மாதிரியே அவ்வளோ சூப்பராக, அந்த எல்லோ ஆரஞ்சு போட்டதும். இதுதான் நல்ல பிளாஸ்டிக் தான், ஆனால் அவ்வளோ அழகாக அது டோரில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நாங்களும் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.
என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவள் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வாங்குவோம் அப்படின்னுட்டு. வந்த இடத்துல கிடச்ச உடனே சூப்பராக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அங்கே நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.